ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 28 2020 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? தினமும் 10 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருப்போம். பட் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ்லையும் என்ன பண்ணுவோம், நம்ம 3 to 4 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிட்டு வரோம், பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 to 40 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னாவே போதும், 5000 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு என்ன ஆயிரும், ரீச் ஆயிரும். கண்டிப்பாக 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் குரூப் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 2A இருக்கட்டும், 4 இருக்கட்டும், VAO இருக்கட்டும், TRB, டெட்டு, RRB, PC எது வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் இந்த 5000 கரண்ட் அஃபேர்ஸோடு போனீங்கன்னா அவங்க 25 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. 25 கிடையாது, 50 கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அதுதான் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ். இதை பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமில் படிச்சிக்கலாம் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய வீடியோ நீங்கள் பார்க்காதீங்க, வேறு எங்கேனாச்சும் போயிருங்க. ஓகேவா? டெய்லியும் படிக்கிறவங்க மட்டும் நம்மளுடைய இதை பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்திங்கன்னா என்னுடைய பிளான். ஓகேவா? அதனால் படிச்சுக்கோங்க. இதில் இருந்து தான் கொஷின் வரும். நல்லா நீட்டாக நம்ம சைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அதே போல் இப்போ டெய்லியும் பார்த்திங்கன்னா அது நம்ம புதுசாக இப்போ நம்ம சேனலில் பார்த்துருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதேமாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்களும் நிறையா பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க, நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றுக்கு கிடைக்கும். ரைட்டாக? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, லிங்க்கு இல்லைனாலும் நீங்கள் பார்த்துடலாம். ஓகே, அதேமாதிரி என்னுடைய வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஎன்பிசி படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு என்ன பண்ணுங்கள், என்னுடைய வீடியோஸ் லிங்க்கை சென்ட் பண்ணுங்கள். ரைட்டா? டெஸ்ட் பேட்ச் லிங்க்கெலாம் யாரும் சென்ட் பண்ண தேவையில்லை. ரைட்டா? அப்புறம் அவங்களோட சேர்ந்து உங்களையும் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். டெஸ்ட் பேட்சுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் அவங்ககிட்ட கேட்டு தான் நான் ஆட் பண்ணுவேன். ஓகே, வீடியோ லிங்க்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகேவா? அந்த டெய்லி டெஸ்ட் பேட்சில் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டுருக்கிறேன். அந்த டெஸ்ட் சார் டெஸ்ட் பேட்சுக்கு எவ்வளோ சார் அமௌண்ட்லாம் யாரும் கேட்காதீங்க, நான் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ அந்த டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ண முடிவு பண்ணுறோம். கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதாவது இந்த நம்பர் 9750088052 அப்படிங்கிற நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், உங்கள் நேமை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ரைட்டா? வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஆர்டினரி மெசேஜில் பண்ணால் கண்டிப்பாக நான் பார்க்க மாட்டேன். ரைட்டா? நான் பார்க்க மாட்டேன். வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நாம் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, சரி. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உடல் உறுப்பு தானத்தில் ஓகேவா தமிழ்நாடு எந்த இடம்? ஓகேவா? தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்குது. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் இந்த தேசிய உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு விழா என்ன பண்ணியிருக்கிறாங்க, நடத்தியிருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக. ஓகேவா? அதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்குது. இந்த வருஷம் மட்டும் கிடையாது, தொடர்ந்து 6வது. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா 6வது முறை. அதனால் இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. தொடர்ந்து 6 வருஷமாக இதை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தக்க வச்சிட்ருக்குது. ரைட்டா? அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேபிலிட்டி தான் பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நான் எடுத்ததுக்கான ரீசன். ஓகேவா? அதனால் பார்த்திங்கன்னா 6வது ஆண்டாக பார்த்திங்கன்னா உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இப்போ நடந்த அந்த விழா பார்த்திங்கன்னா 11வது நிகழ்ச்சி தான் நடந்துச்சு. ஓகேவா? தேசிய உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு விழா பார்த்திங்கன்னா நடந்துச்சு. பார்த்திங்களா? அது பார்த்திங்கன்னா 11வது விழா. அதில் பார்த்திங்கன்னா 6வது முறையாக தமிழ்நாடு வாங்கியிருக்குது. மீதி 5 தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மற்ற மாநிலங்கள்லாம் அப்பப்போ வாங்கியிருக்கிறாங்க. 6 முறை தமிழ்நாடே வாங்கிருச்சு. ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தமிழக நபார்டு. ஓகேவா? நபார்டு வங்கிக்கு எத்தனை விருதுகள்? ஓகேவா? நபார்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இதான் நபார்டுக்கு ஸ்பெல்லிங்கு. ஓகேவா? நபார்டு வங்கி. தமிழ்நாடுடைய பிரான்ச்சுக்கு பார்த்திங்கன்னா 4 அவார்டு பார்த்திங்கன்னா இந்த 2020 பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குது. ஓகேவா? 2020 என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிறப்பான பிளானிங்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த 4 அவார்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு நபார்டு வங்கி பிரான்ச்சுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதனுடைய 72வது மீட்டிங். ஓகேவா? இதனுடைய இந்த நபார்டு வங்கியின் 72வது மீட்டிங் பார்த்திங்கன்னா மும்பையில் இப்போ நடந்தது. ஓகேவா? மும்பையில் நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் பார்த்திங்கன்னா சிறப்பாக என்ன பண்ணுறாங்க, திட்டமிடல் என்ன பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. அவங்க இந்த வேளாண் வளர்ச்சிக்கு நல்லா செயல்பட்டுருக்கிறாங்க. அப்படிங்கிற காரணங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, 4 அவார்டை பார்த்திங்கன்னா நம்ம தமிழுடைய நபார்டு வங்கிகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நபார்டு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட்
ரூரல் டெவலப்மெண்ட்டு. ஓகேவா. ஸோ நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட்டு. ஓகேவா. நல்லா தெரியும். வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி இது. ஓகேவா. வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி தான் இது. ஸோ அவங்களுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா லோன் கொடுத்து அவங்கள வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட வங்கி தான் இது. ஓகேவா. ஸோ இதை பாராட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நபார்டு வங்கிக்கு என்ன பண்ணியிருக்காங்க 4 அவார்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களின் சிறந்த மாநிலம் விருதில் தமிழ்நாடு எந்த இடம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே தேவையில்லை, ஃபஸ்ட் இடம் தான் வாங்கியிருக்குது. ஓகேவா. மாநிலங்களில் சிறந்த மாநிலம். ஓகேவா. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மாநிலங்களில் செலக்ட் பண்ணி இந்த அவார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களில் சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ மட்டும் கிடையாது, 2018 அண்டு 2019 அண்டு 2020 இந்த வருஷம். ஸோ 3 வருஷம் தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மாநிலங்களில் சிறந்த மாநிலம் அவார்டு என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாடு வாங்கிட்டாங்க. ரைட்டா. சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம இப்போ பார்க்கணும். ரைட்டா. அது முன்னால் தான் தமிழ்நாட்டை பற்றி எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ரு என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா 6வது இடத்துல இருக்குது. ரைட்டா. நிலப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா 12வது இடத்துல இருக்குது. ரைட்டா. ஆனால் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. அதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். ரைட்டா. பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது வந்து நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. ரைட்டா. இப்போ இதை ப்ரூஃப் பண்ணுற மாரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. ரைட்டா. இப்போ இந்த 2019 டு 2020 இந்தியாவினுடைய மொத்த பொருளாதார வளர்ச்சி 4.2 தான். ஓகேவா. மொத்த பொருளாதார வளர்ச்சி இந்தியாவினுடைய மொத்த பொருளாதார வளர்ச்சி என்னது 4.2. பட் தமிழ்நாடோட மொத்த பொருளாதார வளர்ச்சி என்ன தெரியுமா 8.03. ஓகே. 8.03. அது அப்படியே இந்தியாவினுடைய மொத்த பொருளாதார வளர்ச்சியிலிருந்து 2 மடங்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்குது. ரைட்டா. அதனால தான் பொருளாதாரத்தில் 27 டு நவம்பர் 29 3 நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க நடத்தியிருக்கிறாங்க. ரைட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுப்புற ரைட்டா. இப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலை மற்றும் ஓவியம் சம்மந்தப்பட்ட இது திரைப்பட விழா. திரைப்படம் கிடையாது, விழா. ரைட்டா. நாட்டுப்புற கலை மற்றும் ஓவியம் சம்மந்தப்பட்ட ஒரு விழா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக் விசாரத்து. ரைட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் 27 டு 29 வரலும் 3 நாள் என்ன பண்ணிக்கிறாங்க 2020 என்ன பண்ணிக்கிறாங்க இப்போ முடிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் மற்றும் கலை ஆகியவற்றை மீட்டெடுக்கிறதுக்காக அழிஞ்சிட்டு இருக்குது பார்த்திங்களா, அவற்றை மீட்டெடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த பாரம்பரிய விழாவை என்ன பண்ணியிருக்காங்க லோக் விசாரத் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிறாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேவா. இந்த நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பாருங்கள். ஸ்வஸ்த சதி. ஓகேவா. ஸ்வஸ்த சதி சுகாதார திட்டம் இதை அறிமுகம் செய்த மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம். ஓகேவா. ஸோ மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வஸ்த சதி அப்படிங்கிற சுகாதார திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2016 அறிமுகப்படுத்திட்டாங்க. ரைட்டா. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2016 அறிமுகப்படுத்திட்டாங்க. ரைட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. பட் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மேற்கு வங்காள கவர்மெண்ட், அதாவது அதனுடைய சிஎம் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ மம்தா பானர்ஜி. ஓகேவா. மேற்கு வங்காளத்தினுடைய சிஎம் யார் மம்தா பானர்ஜி. ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது திரிணாமுல் காங்கிரஸ். ஓகேவா. சரி, ஓகே. மம்தா பானர்ஜி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு வங்காளத்தினுடைய சிஎம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வஸ்த சதி அப்படிங்கிற இந்த சுகாதார திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ டிசம்பர் 1 2020 வரலும் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா. மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா. இன்னும் இதனால் பயனடையாத பீப்புள் இருக்கிறாங்க நிறையா. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ரீச் அதாவது ஜாயின் பண்ணிருட்டோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க டிசம்பர் 1 2020 வரலும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஏழை மக்கள் அவங்களுடைய சுகாதாரத்துக்காக ரைட்டா 5 லட்சம் வரலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ரைட்டா. பணமாக கிடையாது, அவங்களுடைய சுகாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹெல்ப்லைன் தான் இது. ஓகேவா. ஸோ அதை 5 லட்சம் வரலும் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்க ஒதுக்குறாங்க. ஸோ இந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட். ஓகேவா. அதுதான் இப்போ டிசம்பர் 1 வரலும் என்ன பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் 2020 ஆண்டின் சொல்லாக அறிவித்த சொல் எது. ஓகேவா. அப்படின்னு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது லண்டன். ஓகேவா. ஸோ லண்டன் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க படித்தாங்க. ஸோ கேம்பிரிட்ஜ்
யூனிவர்சிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டுக்கான சொல்லாக என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு சொல்லை அறிவிச்சிருக்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிற சொல்லும் பேண்டமிக் அப்படிங்கிற சொல்லும் தான் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ரைட்டா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டு யூஸ்டு வேர்டு, ஓகேவா, ரொம்ப பயன்படுத்தப்பட்ட சொல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தனிமைப்படுத்துதல் சொல், ஓகேவா, அதை தான் என்ன பண்ணுறாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா குவாரண்டைன், ஓகேவா. ஸோ குவாரண்டைன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இந்த குவாரண்டைன் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயன்படுத்தப்பட்ட சொல்லாக என்ன பண்ணியிருக்கிறாங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன், ஓகேவா. ஸோ அப்படிங்கிற வேர்டு இருந்தால் பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்தப்பட்ட சொல்லாக சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1, இது வந்து பார்த்திங்கன்னா 2வது வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஓகேவா. அதேமாதிரி 3வது வந்து பார்த்திங்கன்னா பேண்டமிக், ஓகேவா. ஸோ பேண்டமிக் அப்படிங்கிற வார்த்தை 3வது அளவில் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி, ஸோ ஆண்டின் சிறந்த, அதாவது ஆண்டின் சொல்லாக அறிவித்து சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த தனிமைப்படுத்துதல், அதை தான் நீங்கள் ஃபஸ்ட் நம்பர் 1 பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்தல், அதாவது குவாரண்டைன். 2வது வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன், ஓகேவா, முடக்கம், ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருதுக்காக இந்தியா சார்பாக எந்த படம் பரிந்துரைக்கப்பட்டு உள்ளது, ஓகேவா. ஸோ வெளிநாட்டு திரைப்படம் இந்த டைட்டில் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அது கிடச்சிச்சின்னா, அந்த அவார்டு கிடச்சின்னா எந்த அவார்டு, எந்த பிரிவின் கீழே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெளிநாட்டு திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருது, ரைட்டா. வெளிநாட்டு திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருது அப்படிங்கிற அந்த விருதுக்காக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை ஆஸ்கர் விருதுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த படத்தினுடைய பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு, ரைட்டா. இந்த படத்தினுடைய பேர் என்னது, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற படத்தை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையாளம், ஓகேவா. ஸோ கேரளாவில் எடுக்கப்பட்ட ஒரு மலையாளம் மூவி இது, ஓகேவா. ஸோ இது வந்து மலையாள மூவி, தமிழில் வேறு எதுவும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா மலையாள மூவி, ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் 2021 கொடுக்க போகிறாங்க. ஸோ 2021 ஏப்ரல் 25 அந்த நிகழ்ச்சி நடக்குது, ரைட்டா. ஏப்ரல் 25, 2021 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்கர் விருது வழங்கும் விழா என்ன பண்ணுறாங்க நடத்துகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருதுக்காக நம்மளுடைய இந்திய திரைப்படமான இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க பரிந்துரை செஞ்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ பார்க்கலாம் ஆஸ்கர் விருது வாங்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா த பேட்டில் ஆஃப் பிளாங்கிங். ஸோ புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா, கண்டிப்பாக. ஸோ த பேட்டில் ஆஃப் பிளாங்கிங் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு பார்த்திங்கன்னா சசி தரூர் அப்படிங்கிறவர் தான் நம்ம இருக்கிறார். இந்த பேட்டில் ஆஃப் பிளாங்கிங் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கிறாரு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா தேசியவாத கோட்பாடு இருக்குது இல்லைங்களா, தேசியவாதம், ஓகே. தேசியவாத கோட்பாட்டினுடைய வளர்ச்சி மற்றும் நடைமுறைப்படுத்துதலில் இவருடைய பணி என்ன, ஓகேவா, இவருடைய பணி என்ன அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு, ஓகேவா. தேசியவாதம் கோட்பாடு, ஓகேவா. தேசியவாதத்துக்குன்னு ஒரு கோட்பாடு இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த கோட்பாடை எப்படி வளர்ச்சி அடைஞ்சது, ஓகேவா, அது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது, அதில் வந்து இவருடைய பணி என்ன, சசி தரூருடைய பணி என்ன இவர் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அதுதான் இந்த பேட்டில் ஆஃப் பிளாங்கிங் அப்படிங்கிற புத்தகம். ஸோ எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா சசி தரூர். அவரை பற்றி என்ன பண்ணிட்டார் எழுதுகிறார், அவருடைய சுயசரிதை கிடையாது. அவர் இந்த தேசியவாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சிக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுலும் அவருடைய பங்கு என்ன, அவருடைய பணி என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இதில் எழுதியிருக்கிறாரு, ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது ஃபிஃபா, ஓகேவா. இங்கிலீஷில் ஃபிஃபா, FIFA, ஓகேவா. ஸோ ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் அசோசியேஷன். ஸோ ஓகேவா, ஃபுட்பால் இது கால்பந்து ஆட்டத்தினுடைய ஒரு கூட்டமைப்பு தான் இந்த ஃபிஃபா, ஓகேவா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2020க்கான தரவரிசை, ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க, எந்த டீம் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியம் தான் ஃபஸ்ட் இடம், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடம் வாங்கியிருக்குது, ஓகேவா. ஸோ 2வது இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் வாங்கியிருக்குது, ஓகேவா. 2வது இடம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, ஓகேவா. ஸோ 3வது இடம் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில், ஓகேவா. ஸோ 3வது இடம் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் வாங்கியிருக்குது. ஸோ 4வது இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வாங்கியிருக்கு, ஓகேவா. ஸோ 4வது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வாங்கியிருக்குது. 5வது வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் வாங்கியிருக்கு, ஓகேவா. ஸோ போர்ச்சுகல் வாங்கியிருக்குது, ஓகேவா. ஸோ இதில் வந்து ஜெர்மனிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டீமு ஃபுட்பாலில். ஸோ அவங்களாம் இந்த லிஸ்ட்டில் வரல, ரைட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ஜியமு பிரேசில்லாம் எப்போவுமே ஆல்ரவுண்டரு நல்ல டீமு பிரேசில்லாம், ஓகேவா. ஸோ ரொனால்டோ, ரிவால்டோ, ரொனால்டினோ அப்படின்னு 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க அவங்க இப்போ இல்லை. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு,
ரைட்டா. அவங்ககிட்டருந்து ஃபுட்பாலை கால்லேருந்து வாங்கவே முடியாது. ஸோ அப்படியே மட்டும் பிளேயரு அவங்க. ஸோ அவங்களாம் வெளியில் போயிட்டாங்க. ஓகேவா. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ண டீம் தான் இந்த பிரேசில் டீமு. ஓகேவா. ஸோ அவங்க இருக்கிறாங்க. பெல்ஜியம் இப்போ புதுசாக டெவலப் ஆகிருக்கிறாங்க. ஓகேவா. போர்ச்சுகல் ஓகே. பட் இங்கிலாந்து அது ஜெர்மனி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் வரல. ஓகேவா. சரி ஓகே. பெல்ஜியம் ஃபஸ்ட்டு, ஃப்ரான்ஸ் 2, பிரேசில் 3, இங்கிலாந்து 4, போர்ச்சுகல் 5வது இடத்த வாங்கியிருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிட் இந்தியா மிஷன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஃபிட்டு. ஸோ பிஎம்முடைய திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணார், யோகா இதெல்லாம் செய்ய சொல்லிவிட்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரும் டெய்லியும் செஞ்சு காட்டிகிட்டு இருக்கிறாரு. ஓகேவா. சரி, அப்போ இந்த ஃபிட் இந்தியா மிஷன் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ். ஓகேவா. டு இம்ப்ரூவ் அவர் ஃபிட்னஸ். ஓகேவா. ஸோ நம்மளுடைய உடல் தகுதியை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட அந்த மிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட் இந்தியா மிஷன். ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எப்படின்னா நடைப்பயிற்சி. ஓகேவா. நடைப்போட்டி அதாவது 200 கிலோமீட்டருக்கு நடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு போட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மெடல்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபிட் இந்தியா திட்டம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. ஸோ இப்போ நவம்பர் 28, 2020 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. மீண்டும் நம்ம அடுத்த நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.